கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். யோபு என்ற பக்தனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இறுதி மூச்சு வரை மனம் தளராமல் தன்னை சிருஷ்டித்த தேவனை துதித்து கொண்டே இருக்கிறான். அவர் மீது அசையா நம்பிக்கையும் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஒருமுறை சீன தேசத்து மிஷினரி ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் தனது சிறு வயதிலிருந்து யூஸ் பண்ணின பைபிளில் அது ஆங்காங்கே எழுதியிருந்த குறிப்புகள், பைபிளில் உள்ள நோட்ஸ் மற்றும் முக்கிய பகுதிகளாகிய சில கோடிட்ட பகுதிகளையும் வைத்திருந்தார். மற்றும் அந்த வேதாகமத்தினுள் அநேக நண்பர்களின் விலாசம், ஃபோன் நம்பர் இப்படியும் வைத்திருந்தார். அந்த ரயில் பயணத்தின் போது அனைத்தையுமே தொலைத்தும் விட்டார். இதனால் அவர் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். இனி எப்படி பிரசங்கம் செய்வது, எப்படி மிக குறிப்புகள் இதில் எழுதி வைத்துள்ள பைபிளே தொலைந்து விட்டதே என்றும் தனது ஒரு நண்பர்களையும் கூட தொடர்பு கொள்ள முடியாதே அந்த நிலை இருப்பதாகவும் சோர்ந்து இருந்தார், மிகவும் சோர்ந்து. அதே வேளையில் கர்த்தர் இந்த சீன மிஷினரியனுடன் பேசினார். என் மகனே, உனது வேதாகமத்தை தான் இழந்து தொலைத்து விட்டாய். ஆனால் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை பேசின நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்கிறார். வேதாகமத்தில் குறித்துள்ள தேவ தூதுகளை தொலைத்து விட்டாய், இழந்து விட்டாய். ஆனால் உண்மையான தேவ தூதுகளை தரும் என்னை இழந்துவிடவில்லையே. மற்றும் உன் நண்பர்கள் குறிப்பேட்டை நீ இழந்து விட்டாய். ஆனால் இன்னும் உன் நண்பர்கள் அங்காங்கே உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்றதான ஒரு தேவ சத்தம் கேட்டது. ஆம், அதுபோல யோபுவும் தனது ஆஸ்திகள், பொருட்கள், உலக ஆசீர்வாதங்கள், சரீர சுகம், சொந்த பந்தங்களையுமே இழந்து விட்டான். ஆனால் யோபு தான் மீட்பரை ஒருபோதும் இழந்து போகவே இல்லை. யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது என்கிறார் பக்தன் யோபு. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தற்சமயம் பொருளாதார நெருக்கடியில் தொழில்கள், வேலை, ஆஸ்தி, அந்தஸ்து மற்றும் சிலர் குடும்பத்தை கூட இழந்திருக்கலாம். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தினமும் உங்கள் வாயினால் சொல்வீர்களாக, அறிக்கையிடுவீர்களாக. ஆமேன். God bless you.